ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புத ஆட்ச குரு சுக்கிர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய கோச்சார பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்டோபர் மாத பலன்கள். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு என்ன மாதிரியான கிரக சேர்க்கைகள், கிரக அடைவுகள் இருக்குது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தை பொறுத்தவரையும் உங்களோட ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்காரு. அதே போல் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான், கேது பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெற்று 4லேயே அமைஞ்சிருக்காரு. அதே போல் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துலையும், சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்றும், ராசிக்கு 10ஆம் பாவத்தில் பார்த்திங்கன்னா ராகு பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான், கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா 10/10/2025 மேலே புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துலையும், 9/10/2024 மேலே சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கும் பயிற்சி அடைகிறார். சூரியன் 8/10/2024 மேலே ராசிக்கு 5ஆம் பாவகத்தில் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்துல நீசம் அடைய போகிறாரு. முதல் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம் காலபுருஷனுக்கு 3ஆவது வீடு. இங்கே பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. வேறு எந்த ஒரு கிரகமும் உச்ச பலம் பெறல, நீச பலம் பெறல. அப்போ காலபுருஷனுக்கு 3ஆவது இடம்னால பொதுவாகவே இந்த ராசியை பொறுத்தவரை முயற்சி ஸ்தானம், காலபுருஷனுக்கே முயற்சி ஸ்தானமாக வர்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே விதியை மதியால் வெல்லக்கூடிய நபர்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையுமே கடந்து வந்துடுவாங்க. அதை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாமே மிதுனத்துக்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கிங், ஒரு விஷயத்தையும் தெளிவாக யோசித்து பண்ணக்கூடிய நபர்கள். இந்த மேஷமெல்லாம் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் டக்குன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. மிதுனம் பொறுத்த வரையும் கழுவுற மீன் நழுவுறன்னு சொல்லுவாங்க. புதன் இருக்கிற இடத்துல எப்போவுமே சண்டை சச்சரவுகள் பெருசாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா புதனுக்கு தெரியும் என்ன மாதிரி இடத்துல எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. பிறந்த போதே அங்கே சந்திரன் நிற்கும் போதே அந்த குணாதிசயங்கள் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேஷன், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் டெடிக்கேஷன் இருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா கலை, இலக்கியம், நடிப்பு, நாடகம், நாட்டியம் இது எல்லாத்தையுமே அதிகபட்ச அறிவு, முழு திறமையும் வெளிக்காட்டுவாங்க. அதுவுமே ரிஷபத்தில் சந்திரன் இருந்து அல்லது ரிஷப லக்னமாக இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சந்திரன் பிறக்கக்கூடிய, அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. எவ்வளோ மன கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டால் ரிலீஃப் ஆயிடுவாங்கன்னா அதிகபட்சமாக பாட்டு விரும்பக்கூடிய நபர்கள் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா பாட்டை போட்டு தனக்குத்தானே மோட்டிவேஷன் ஆவாங்க. இந்த மாதிரி எல்லாமே மிதுன ராசியை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நிறைய கிரக சேர்க்கைகள் பாதிப்பை ஏற்படுத்து. குரு 12ல் மறைஞ்சது ஒரு நல்லதா அப்படின்னு கேட்டு நல்லதில்லை. அப்போ குருங்கிறத பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறதுனால எந்த ஒரு விஷயமே நேரமையாக கிடைக்கவே மாட்டேங்குது. அதாவது மற்றவங்க கடுமையாக உழைக்கிறாங்க, நானும் கடுமையாக உழைக்கிறேன், இருந்தாலும் அவங்களுக்கு 100 ரூபா கிடைக்கிற இடத்துல எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண தட்டுப்பாடை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இன்றைக்கி தொழில்ஸ்தானத்துலலாம் ராகு சொல்லவே வேண்டியதில்லை. பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே சனி இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது மீனராசியில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே முதல் தரமாக கடுமையாக பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. எது வேணுமோ அது தன்னுடைய கைவிட்டு போயிருமோ, காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி ராகு பகவான். தொழில் ஸ்தானம் சொல்லவே இல்லை, எப்படி ஓடிச்சு, நான் எப்படி இருந்த தொழில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு இறக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சி டெய்லியும் மனக்கவலைகள், குறைகள் நினைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா மிதுனம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. கடன் பக்கம் நான் போனதே இல்லை, கடனுக்கும் எனக்கும் துளியும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கடன்காரங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எந்த ஒரு பக்கம் போனாலுமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. நான் 10 வருஷம் 20 வருஷமும் சம்பாரிச்சிட்ருக்கேன், எனக்கு பெருசாக கடன் ஏற்பட்டதே இல்லை, ஆனால் இந்த ஒரு 2 வருஷமாகவே திரும்பி பேங்க்குக்கு போகிற மாதிரி இருக்குது, பேங்க்கில் லோன் கட்டுற மாதிரி இருக்குது, என்னுடைய பொருளாதாரத்தில் நிறைய இறக்கங்களை சந்திக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சம்மந்தப்படுறது. எது வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஓடுனீங்களோ, யாரை நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள் அதிகபட்சமாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நிறைய இடையூறு
அதாவது ஒரு பக்கம் உங்களை லாக் பண்ணால் பரவாயில்ல, மனைவி சார்ந்த ஒரு பக்கம் லாக் பண்ணுறாங்க, அதே போல் தொழிலில் ஒரு பக்கம் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், மனைவி சார்ந்த நபர்கள் கூடயே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் போட்டிகள். ரெண்டாவது நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி போட்டி போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கக்கிட்ட நீங்கள் பொருளாதாரத்தை இழந்துட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு. பல கோடி சொத்து வச்சுட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரமாக ஒரு வீடு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இந்த எதிராளிகள் வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்தே என்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனக்குறைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாமே நீங்கள் கடந்து வந்த பாதைகள். இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? முதல் செவ்வாய் ராசிக்கு 6, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறது ஒரு யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகம். என்னங்க 6ஆம் அதிபதி ராசிக்கு வர்றது ஒரு யோகம்னு சொல்கிறீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ஒரு கிரக சேர்க்கைகள் கிரக லக்னத்தில் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் தவிர அவயோகத்தை கம்மி பண்ணும். அப்போ செவ்வாய் நல்லா பலத்து இருக்கக்கூடிய ஜாதகங்கள் எல்லாமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தைரியம் தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, கடைசி வரையும் போராடுவாங்க. இன்னைக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு 11ஆம் அதிபதி ராசியில் வந்தாலே நீங்கள் விரும்பப்படுறது இத்தனை நாளாக வந்து எனக்கு ஒரு பொருள் நினைக்கிறேன், நான் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலுமே அது எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைய மாட்டேங்குது, எந்த ஒரு விஷயமே ஏனோ தானோன்னு அமையுது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் 11ஆம் இடம்ங்கிறது ஆசை லாபஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த அதிபதி வந்து ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்படுறது நீங்கள் விரும்பியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ காதல் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்டிக்காக இருக்கிறேன், எனக்கு வந்து பெற்றோர் சம்மதத்தோடு காதல் திருமணம் மட்டுமே நடைபெறும், நான் வீட்டில் போய் பேசினேன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, 2 பக்கம் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, இது வந்து காதல் திருமணத்தில் போய் முடியுமா முடியாதுன்னு மனக்கவலைகள் ஒரு பக்கம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் வீட்டில் சொல்லிடலாமா, திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்குமே வீட்டார் பெரியார் சம்மதத்தோடு கல்யாணம் நடக்கும். ஏன்னா சூரியன் நீசமாக போகிறார். அப்போ இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதமாக இருக்கக்கூடிய அப்பா அம்மா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார காலத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பெற்றோர் சம்மதத்தோடு காதல் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. மன நிறைவுகள் அதிகமாக இருக்கும். ஒரு வழியோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இதுக்கு முன்னாடியெல்லாம் சிறிய வாக்குவாதமே பெரிய பிரச்சனையாகி அப்படியே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக டேர்ன் ஆகி யதார்த்தமாக ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதையே பிடிச்சிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் உங்கள் கூட பிரச்சனை பண்ணுறது, அவமானத்தைப்படுத்துறது, சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்களையும் கவலைகளையும் கொடுக்கறது. இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் விட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாகனம் மாற்றுவதற்கு நான் ரொம்ப வருஷமாக ஒரு வாகனம் வச்சுட்டே இருக்கேன், மாற்றலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், என்னால் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடியல, தொடர்ந்து நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த நேரம் வாகனம் மாற்றுவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாகனம் மாற்றுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், ஏன்னா 5ஆம் அதிபதி பலம் பெறதுனால ஒருத்தர்கிட்ட பேசும்போது பழகும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய வாக்குறுதியை வந்து நான் காப்பாற்ற முடியல, அந்த மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விலகும். தொழில் நேர்த்தி சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறதுனால தொழிலில் உள்ள நேர்த்திகள் பிறந்த கால ஜாதக அமைப்பு படி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே எனக்கு சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் ஒரு மிக யோகமாக இருக்கும். அப்போ வக்ர சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் இந்த நேரத்தில் கடினமாக செயல்பட தேவையே இல்லை, அசால்ட்டாக ஒரு வேலையை செஞ்சுட்டு தைரியமாக அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எளிதில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அளவுக்கு கடன் வாங்குறீங்களோ அதே அளவுக்கு வட்டி தொந்தரவுகள் இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாகவும் வரார். அப்போ கொஞ்சம் கவனமாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அளவாக கடன் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கணும். இப்போ நீங்கள் கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான்.
40லேருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும். அப்படிங்கிறதுல ஒரு பொதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.